மேன்மை தங்கிய ஆளுநர் போஞ்சி பிலாத்து வருகிறார், வருகிறார், வருகிறார். ஆச்சாரியார்களே, மூப்பர்களே, எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆளுநர் போஞ்சி பிலாத்துவுக்கு எங்கள் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்புக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். இவன்தான் நீங்கள் சொல்லும் குற்றவாளியா? நீங்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை உம்மிடம் கூட்டி வந்திருக்க மாட்டோம். ஓ, குற்றத்தை விசாரிக்காமலே தண்டனை வழங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இவன் நம் நாட்டு மக்களின் சீரழிவிற்கு காரணமானவன். மக்களை குழப்பிவிட்டு அதில் இவன் குளிர்காய்கிறான். உண்மையில் இவன் ஒரு கலகக்காரன். இவன் சீசருக்கு வரி செலுத்த தேவையில்லை என்கிறான். ஆலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்றவர்களை சாட்டையால் அடித்தான். நமது பேராலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்கிறான். இவனுடைய சீடர்கள் யாரும் நோன்பு இருப்பதில்லை, அதை இவன் நியாயம் என்கிறான். இவன் ஓய்வு நாள் சட்டங்களை கூட மதிக்காமல் அதை மீறி பல காரியங்களை செய்கிறான். இவன் கலிலேயா முதல் யூதேயா வரை எல்லா மக்களுக்கும் போதித்து செசாருக்கு எதிராக தூண்டிவிடுகிறான். நீ யூதரின் அரசன் தானா? நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சியை போன்றதாய் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அப்படியானால் நீ அரசன் தானா? அரசன் என்று நீ சொல்லுகிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். என்ன சொல்லுகிறாய்? உண்மையா? என்ன உண்மை? சொல், என்ன உண்மை? எனக்கு வியப்பாயிருக்கிறது. பதில் கூறினால் தானே உன்னை விசாரிக்க முடியும். ஆச்சாரியார்களே, மக்களின் மூப்பர்களே, பாஸ்கா விழாவின் போது மக்களுக்காக கைதி ஒருவனை விடுதலை செய்வது நமது வழக்கம் அல்லவா? அதன்படி இந்த இயேசுவை விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? இயேசுவைத்தான் விடுதலை செய்ய வேண்டுமா? பரபாஸ் என்று ஒரு கைதி இருக்கிறார், அவனை விடுதலை செய்யலாமே. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்?
மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே. எனவே இவனை நான் தண்டித்து விடுதலை செய்வேன். கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா செடுத்தே. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா செலுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா செலுத்தே. இதோ மனிதன். ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையும். ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையும். மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே. நான் என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அதன்படி இந்த இயேசு சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறான். நீ எங்கிருந்து வந்தவன்? என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவரால் பெரும் பாவம் செய்தவர். இதோ உங்கள் அரசன். யாரங்கே? தண்ணீர் எடுத்து வா. இந்த மனிதனின் இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளக்கும். ரோம சக்கரவர்த்தி சீசரின் பிரதிநிதியாக யூதநாடு என்று கருதப்படும் ஜுதேயாவை ஆளும் போன்டியஸ் பிலாத்து எனப்படும் நான் நசரேத்தில் வசிக்கின்ற இந்த இயேசுவுக்கு யூத மதக்குழுவினர் விதித்த சிலுவை தண்டனையை அமுல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கின்றேன்.
நீதியின் தேவனே, நீதியை நான் மறுத்தேனே. தீர்ப்பிடும் வேளையில் அநீதிகள் பல இழைத்தேனே. பாவியன் பாவங்களை என் தேவனே பொறுத்தருள்வீரே. தவறிய ஆடு என்னை நல்லாயனே நினைத்தருள்வீரே. இயேசுவே, இயேசுவே.